ஹாய், ஐம் சவுந்தர். நான் நலம் யோகா இன்ஸ்டிடியூஷனில் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலோட இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர் ட்ரைனிங் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட் 3 மந்த் கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதில் இந்த வீடியோவில் ஒரு சில ஆசனாஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆசனாஸ் பார்க்கணும்னா, இந்த ஆசனாஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நௌகாசனா. இந்த ஆசனாஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனாஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷனுக்கும் ஆக்சிஜன் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் டிஸார்டருக்கும், அப்புறம் ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஃபேட் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆசனாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆசனாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆசனாஸ் பண்ணும்போது அப்படியே லைட் ஆன் பண்ணுங்க. அப்படியே லைட்டாக பாடியை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே சேம் டைமில் ஹேண்டையும் லிஃப்ட் பண்ணிவிட்டு 2 லெக்கையும் அப்படியே லிஃப்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. அங்கே சேம் ஹேண்டையும் லெக்கையும் சேம் டைமில் லிஃப்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. இந்த ஆசனாஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷனுக்கும், அப்புறம் ஸ்டொமக்கில் டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யாரெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸு, ஸ்டொமக் இஷ்யூ, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்கள இந்த ஆசனாஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆசனாஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேது பிந்தாசனா. இந்த ஆசனாஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம ஆன்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், நம்ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் யார் அவாய்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக் இன்ஜுரி, பேக் போன் பெயின் இருக்கிறவங்க, அப்புறம் ஹை பிபி, லோ பிபி இருக்கிறவங்களாம் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சேம் அதே மாதிரியே நம்ம லைட் டவுன் பண்ணிக்கணும். லைட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம 2 காலையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஹேண்டையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு, அப்படியே ஒரு வந்து போட் ஷேப்பில் நம்ம வந்து பாடியை லிஃப்ட் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் ஃபிட் பண்ணிட்டு 1 2 3 4 5. Relax and same. இந்த ஆசனா பண்ணுறதுனால இந்த ஆசனா பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன ஆசனாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பவன் முக்தாசனா. இந்த ஆசனாஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா லோயர் பேக் அண்ட் ஹிப்போட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்ம குடல் பகுதியில் இருந்து நம்ம கேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யாரெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்டொமக் ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் லோயர் பேக் அண்ட் ஹிப் இஷ்யூ இருக்கிறவங்கலாம் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சேஃப் லை டவுன் பண்ணி படுத்துக்கணும். அப்படியே ஒரு காலை இது பண்ணிட்டு நம்ம ஒரு கையில் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே லிஃப்ட் பண்ணி ஹெட்டை வந்து நீங்க டச் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பிரீத் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க. ரிலாக்ஸ் and same in the hand below.
relax. அடுத்து என்ன ஆசனாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா வஜ்ராசனா. வஜ்ராசனா இந்த ஆசனாஸோட பெனிஃபிட்ஸு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த ஆசனாஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வஜ்ராசனாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேட்டிவ் கோர்ஸ். மெடிடேட்டிவ் கோர்ஸ்னால் இது நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதோட பார்த்தீங்கன்னா லோயர் பேக்கு அப்புறம் லெக் அண்ட் பேக் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீல் டவுன் பண்ணிட்டு நம்ம அப்படியே சிட் பண்ணிட்டு ஹேண்டை நீ கிட்ட பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு ஒரு மெடிடேட்டிவ் மாதிரி நமக்கு வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் மட்டும் நம்ம பண்ணலாம். இந்த ஆசனாஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். நம்ம வந்து காமாக இருக்கிறதுக்கும் ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யாரெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம நீ இன்ஜுரி அப்புறம் பேக் பெயின் இருக்கிறவங்க, இதெல்லாம் ஸ்பைனல் சர்ஜரி பண்ணவங்க அவங்களாம் இதை அவாய்ட்